அங்கே போய் 2வது நாள்லேருந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது புரிய ஆரம்பிச்சிச்சு. நமக்கு இங்கே வந்து ₹1 ஒன்று வாங்கினா அது ₹9 ஆகுது. அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்குது. அப்போ நம்ம வந்து இவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்து நம்ம செட்டு போடுறோம், எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது இது பட்ஜெட் பெருசாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆர்டர்கிட்ட என்னை கூப்பிட்டு சொல்ல, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லி எப்படியாச்சும் பண்ணுங்கள் சார், இங்கே மெட்டீரியலே நம்ம கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நான் உடனே என்ன பண்ண கூப்பிட்டு செல்வாகிட்டையும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். எனக்கு இவ்வளோ இது வருது, இது நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணுறது படம் ஃபுல்லாக இங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பட்ஜெட்டாக வரும் பாருங்கள், கணக்கு போட்டால் அது எங்கேயோ போய் நிற்கிது. அதனால் வேணாம், 15 பேருக்கு தான் ஆச்சு செலவு, ஃப்ளைட்டு போட்டு வந்து அப்படியே திரும்பிடலாம், இன்னும் 2 நாளில் யூனிட் வரப்போகுது, மொத்த க்ரூவும் வரப்போகுது, அதனால் வேணாம், எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், நம்ம வேறு இடத்துல ஷூட் பண்ணால் இங்கே வர வேணாம், 15 முடிஞ்சிடும் அப்படின்னு. அவர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை, இல்லை பரவாயில்ல இங்கேருந்து பண்ணால் எனக்கு இங்கே சப்சிடி கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொன்னார். நான் இல்லை சார், என்ன போட்டாலும் சப்சிடி போட்டாலும் செலவு ஒன்று நமக்கு அதை தாண்டிய செலவு. 2வது சப்சிடி நமக்கு ஒன்றே கொடுத்துட போதில்லை, இல்லை அவன் 6 மாதமோ இன்னொரு கணக்கு, அது என்ன அவங்க கணக்கு. அதனால் எவ்வளோ சொன்னேன், வேணாம் அப்படின்ட்டார். இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், எல்லாம் 2 நாளில் கிளம்புறாங்க அப்படின்னா அது போச்சு. அது ஒரு 90 நாள் கிட்ட அங்கே ஷூட் பண்ணோம். ஷூட்டிங் நம்ம நினச்ச மாதிரி பண்ணவும் முடியல, இதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் அப்பயும் சொல்கிறேன், பரவாயில்ல ஆனதாச்சு, இதோடு கிளம்பிடுவோம் அப்படின்னாக்கா ஒத்துக்கவே இல்லை. ஸோ அது கொண்டாந்து இழுத்து விட்டுடுச்சு. அதனால் இப்போ செல்வா கரெக்டாக இருந்தாருன்னு நான் சொல்ல வரல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசரும் அது ஒரு இதுதான், அவரும் தான் பண்ணலாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு 2-3 நாள் முன்னாடி கதறேன், வேணாம் கிளம்பலாம் அப்படின்னா அது இதுவே பண்ணல. இல்லை பண்ணிடலாம், வந்துட்டோம் பண்ணிடலான்னு இது பண்ணோம். ஸோ அது ஒருக்கும் அவ்வளோ செலவு, ஃபுல் படமும் அங்கே தானே பிளான் பண்ணோம். ஆமாம். ஸோ எல்லாமே செலவாகிப்போச்சு, எக்கச்சக்க செலவாகி, ஒரு சின்னதாக ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட முடியும். ஸோ அதனால தான் இந்த பொருளாதார ரீதியாக செல்வாவுக்கே மிகப்பெரிய பிரச்சனை அது. அதில் வந்து மாட்டிடுச்சு. அதில் வந்து அது எப்போதுமே எது பண்ணாலும் என்கிட்ட சொல்கிற செல்வா, அந்த அவர் வந்து சில விஷயத்த சொல்ல, அந்த படத்தில் மட்டும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கான்னு சொல்லலை, அது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி போய் மாட்டி இந்த படம் இதாச்சு. இந்த படம்